வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி ஆழ்வார்குறிச்சி சிவசேலம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஆழ்வார்குறிச்சியிலேருந்து கடனாநதி டேமுக்கு போகிற ரோட்டில் தார் ரோட்டுக்கு மேலே ஒரு 600 தென்னை மரங்களோட கிணறு இலவச மின்சாரத்தோட ஒரு சூப்பரான செழிப்பான தோப்பு. ஒரு 7.5 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. தார் ரோட்டு மேலே இருக்குது. கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. தண்ணி பிரச்சனையே இல்லாத ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு, அதுவும் தார் ரோட்டு மேலே இருக்குது. நல்ல பெரிய ரோடு. இது டேமுக்கு போகிற ரோடு. இங்கேருந்து ஊர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 50 மீட்டர்லேயே ஊர் வந்துடும். சிவசேலம் ஊர். கோயில் சிறப்பான கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த தோப்பு வந்துடும். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாலம் போட்டு சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டே வச்சுருக்குறாங்க. இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி வர்ற கால்வாய் இது அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் கலந்து அப்படியே போய் தாமிரபரணியில் கலந்துரும். கேட்டு போட்டே வச்சுருக்காங்க. பெரிய கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. சைட்லேயும் ஒரு கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு செழிப்பான ஏரியாவில் ஒரு செழிப்பான தோப்பு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. எடுத்து நம்ம பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய ஈல்டு கொடுக்கக்கூடிய தோப்பு. ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம். பக்கத்தில் வீடுகள் இருக்குது. இல்லை கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம். கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 650 தென்னை மரங்கள் இருக்குது. காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஊடு பயிராக நீங்கள் வேறு எதுவும் போடனா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தேக்கு மரங்களும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மாமரங்களும் இருக்குது. ஆனால் தென்னை தான் ஈல்டு கொடுத்துட்ருக்கு. ஒரு 10 மாடு வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட் இருக்குது. மாட்டு பண்ணை இருக்குது. அது போக காவலாளி தங்குற மாதிரியோ இல்லை நம்ம வந்தால் போனால் தங்குற மாதிரியோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது சின்னதாக. எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆழ்வார்குறிச்சி கரெக்டாக தென்காசி மாவட்டம் தான் இது. நல்லா இருக்கும் பார்க்க. ஏன்னா எப்போவுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த ஏரியாவில். அதனால் நான் பார்க்க செழிப்பாக இருக்கும். முன்னாடியும் கடனாநதி டேம்லேருந்து வர தண்ணி வருது. பின்னாடியும் நம்ம கடனாநதி டேம்லேருந்து வர தண்ணி வருது. 2 பக்கம் தண்ணி வர்றதுனால நல்ல செழிப்பாக இருக்கும் ஏரியா. சுற்றி ஃபென்சிங் போட்டே வச்சுருக்குறாங்க. மரங்களும் பார்த்திங்கன்னா காய் நல்லா காய்ச்சிருக்கு. நெல்லி மரங்களும் இருக்குது. சப்போட்டா மரங்களும் இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்று 2 அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஈல்டு வந்து தென்னை மரம் தான். தார் ரோட்டு மேலே ஆழ்வார்குறிச்சி ஆம்பூர் பாபநாசம் பக்கத்தில் நீங்கள் தோப்பு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பு சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு. கடனாநதி டேம் பார்த்தீங்கன்னா இங்கிறது கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் டேம் வந்துடும். டேம் பக்கத்தில் இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக செட் ஆகும். மொத்தம் 7.5 ஏக்கரு. சிவசேலம் சிவன் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த தோப்பு இருக்குது. வீடுகளுக்கு பக்கத்திலே இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து உரம் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். நல்ல ஒரு பெரிய தோப்பு. உங்களுக்கு 2 பக்கம் ரோடு ஆக்சஸ் இருக்குது. இந்த பக்கம் போடலாம். சைடு வழியாகவும் பின்னாடி உள்ள தோப்பு பின்னாடி போயிடலாம். கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால தோப்பை நம்ம எப்படினாலும் ரெடி பண்ணி உருவாக்கிக்கலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாட்டு பண்ணையோ ஆட்டு பண்ணையோ இல்லை கோழி பண்ணையோ இப்படி செட் பண்ணனாலும் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான தோப்பு. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. கிணறு நல்ல செழிப்பாக இருக்குது. நல்ல மேலே வரைக்கும் தண்ணி கிடக்கு. டெய்லி தண்ணி ஓடினா கூட வத்தாது. தண்ணி பாய்ச்சே தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல செழிப்பான ஏரியா. இந்த தோப்பில் இன்னும் பெருசாக ஒரு ஈல்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஊடு பயிராக உங்களுக்கு தேவையான மரங்களை நீங்கள் வளர்த்து அதுலேருந்து ஒரு ஈல்டு எடுக்கலாம். ஏன்னா செம்மண் கலந்த வண்டல் மண் எது வச்சாலும் நல்லா விளைச்சல் கொடுக்கும். இதுக்கு பக்கத்துலேயே நம்மகிட்ட நிறையா பெரிய பெரிய தோப்புகளும் இருக்குது. 50 ஏக்கர் 100 ஏக்கர் தோப்புகளும் இருக்குது. ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. அதே மாதிரி காலி இடமும் நம்மகிட்ட இந்த ஏரியாவில் 10 ரூபா 12 ரூபா பட்ஜெட்லேயும் இருக்குது ஏக்கருக்கு. இதே ஏரியாவில் இடம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல இடம் எடுத்து தரோம். இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட்டு ஏக்கருக்கு 35 லட்ச ரூபா கேட்குறாரு. நெகோசபிள் தான். பெருசாக நெகோசபிள் கிடையாது. ஒரு சின்ன நெகோசபிள் வச்சு வாங்கிக்கலாம். பஸ் ரூட்லேயே இருக்குது தோப்பு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வேலி போட்டு வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான தோப்பு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க. இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.